வா ப்ரோ கிளம்புவோம். வா கிளம்புவோம், வேகமா வா. ப்ரோ என்ன அவசரம்? இப்போ எங்கே கூப்பிட்ற என்ன? ப்ரோ பாதி நேரம் நம்ம ரூமில் இருக்கோம், பாதி நேரம் சர்வீஸ்ன்னு வெளியே போயிடுறோம். இங்கே வந்து நிறையா லேப்டாப்பு சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்கிற பயம் இருக்குது நம்ம வெளியே போகிற நேரத்தில். அதனால் ஒரு சேஃப்டிக்கு ஒரு டாக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதுக்கு தான் உன்னை கூப்பிட்றேன், வாப்பலாம். சரி, டாக் வாங்கலான்னு சொல்கிறேன். ஓகே, நம்மளுக்கு டாகை பற்றி என்ன தெரியும்? யாரை பற்றி எங்கே போய் எவனை பிடிச்சி கேட்குறது? ஒன்றும் இல்லை ப்ரோ, அதுக்கு தான் நம்ம பிரதர் வந்து 8 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காப்புல. அவர்கிட்ட போனோன்னா நமக்கு என்ன டாக் செட் ஆகும், என்ன எதுவும் டீட்டெயில் கரெக்டாக சொல்லிடுவார்ல. வா உடனே கிளம்பலாம். அப்புறம் என்ன ப்ரோ, டக்குன்னு கிளம்பு, போ கிளம்பு 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 வா. கலர் நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு நாய் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ஸோ நைட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பாதுகாப்புக்குன்னு ஒரு வீட்டு நாய் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விசிட் பண்ண இடம் தான் அந்த இடம். ஸோ நான் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சரி ஓகே டாக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்த உடனே தெரியுது டாக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒவ்வொன்றும் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த டாக்லாம் என்னென்ன பேர், இதோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி பக்காவாக சொல்லிடுவாங்க. ஸோ அண்ணா, ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்னா நம்மளோட பாதுகாப்புக்காக எனக்கு ஒரு நாய் தேவைப்படுங்கன்னா பசங்க நிறைய பேர் உங்கள் இடத்த ரெஃபர் பண்ணாங்க. ஸோ இங்கே ஏன்னா எனக்கு வர டைம் கிடைக்கல. ஸோ அதான் ஸோ ஃபைனலாக வந்து வாங்கலாமேன்னு சொல்லிட்டு விசிட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து எனக்கு டாகை பற்றி அவ்வளோ தெரியாதுண்ணே. ஸோ எந்த டாக் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி என்னங்கிறது தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ நாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நேட்டிவ் ப்ரீடு தான் ப்ரோ. சரி, நேட்டிவ் ப்ரீடில் கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பா, ராஜபாளையம் 4 வெரைட்டி இருக்கு. இவ்வளோ வெரைட்டி இருக்கு, 4 வெரைட்டி இருக்கு. சரி, நம்ம அதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கன்னி, சிப்பிப்பாறை மட்டும்தான் ப்ரோ. ஓகே, ஏன் நம்ம வந்து கன்னி, சிப்பிப்பாறை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம்னா நம்ம வந்து ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கார்டியனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். நம்ம ரோட்ல வந்து வாக்கிங் கூட்டு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து விரும்புவாங்க. அந்த மாதிரி அதனால நமக்கு வந்து கன்னி, சிப்பிப்பாறை வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஓ ரைட், அந்த மாதிரி ஒரு இதாக சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நைட் டைம் வந்து அதாவது இப்போ நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, நான் வெளில போகிறேன் அப்படின்னா, வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா, ஸோ என்னோட சேஃப்டிக்கு ஒரு டாக் வாங்கணும்னா எந்த டாக் வாங்கினா சேஃப்டியாக இருக்கும், நல்லா இருக்கும் ப்ரோ? நீங்கள் வந்து இப்போ கன்னி, சிப்பிப்பாறையிலே வந்து ப்ரோ எல்லாமே ஒரே வெரைட்டி தான். அதோட ஃபாதர் மதர் லைனேஜை பொறுத்து இருக்கு ப்ரோ. கார்டியன், ஆமா, கார்டியன் பர்பஸ்க்கு ஒரு சில பப்பி பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவா இருக்கும். அதுல இருந்து நம்ம பப்பி எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா டாக்குமே பக்காவாக இருக்கும், 90% கேரண்டியாக இருக்கும். அதில் நம்ம வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பிட்லேருந்து பப்பி எடுத்தோம் அப்படின்னா நல்லா கேரண்டியாக பக்காவாக இருக்கும். ஷோ டைப்பில் வரும், யார் பார்த்தாலும் விரும்புவாங்க. எங்கே பப்பி வாங்குனீங்க, யார்கிட்ட வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரைட், ஓகே ஓகே ப்ரோ. ஆள் நல்லா செம்ம ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கான் ப்ரோ. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட டாக் வாங்குறேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு குட்டி வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நான் ஒரு குட்டி வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா, குட்டிலேருந்து வளர்த்தா எங்களுக்கு வந்து வீட்டில் உள்ளவங்களே அடையாளம் தெரியும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்தோம்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி சில பேர் எனக்கு வந்து இல்லை எனக்கு பெரிய நாய் தான் வேணும், என்னால் வளர்ந்த நாயை நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக கொடுங்க அப்படின்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு நாயை வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்போ அது எப்படி எங்கள்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் அட்டாச் ஆகும்? இப்போ நீங்கள் தான் வளர்க்குறீங்க, வளர்த்துட்டு இப்போ நான் அந்த டாகை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி எங்கள்கிட்ட அட்டாச் ஆகும் ப்ரோ? இப்போ இந்த நேட்டிவ் ப்ரீடை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துட்டையும் ஈஸியாக அட்டாச் ஆவாங்க ப்ரோ. எப்படின்னா நம்ம வந்து பாதுகாப்பு கரெக்டாக இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து வளர்த்து ஒரு 3 மாதம் ஒருத்தர் வளர்த்துட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா 1 நாள் 2 நாளே அவங்க வந்து பழகிப்பாங்க, அந்த இடம் வந்து சூட்டபுள் ஆகிப்பாங்க. நீங்கள் வந்து 3 வயசு 4 வயசு நாயை கூட நீங்கள் கொண்டு போய் ஈஸியாக வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் நீங்கள் வந்து இது பண்ணி வளர்த்துடலாம் ப்ரோ. அட்டாச் ஆகிடும், கண்டிப்பாக அட்டாச்சு ஆகிடும் ப்ரோ. ஓ ரைட், ஓகே ஓகே. ஆனால் மற்ற இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நான் வந்து பார்க்கும்போது சரி ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி குட்டிலேருந்து வளர்க்குறோம், ஏன்னா டாக் நிறைய அழகாக பார்த்தேன்.
நம்ம ஒரு சேஃப்டிக்கு டாக் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப சரி எப்படி தூக்கிட்டு போகிறது கொண்டு போகும்போது ஏதாவது நம்மளை எப்படி வருமானு கூட பயமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தானே ஈஸியாக அட்டாச் ஆயிரும். கண்டிப்பாக ஆயிரும் ப்ரோ. அப்போ குட்டியும் வாங்கிக்கலாம், அப்போ நம்ம பெருசும் வாங்கிக்கலாம், பெருசும் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். குட்டியிலேருந்து வளர்த்தீங்கன்னா நீங்கள் ஒபீடியன்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா ட்ரெயின் கொடுத்து வளர்க்கலாம். இப்போ பெருசாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க எப்படி கமாண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி வளர்த்துருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 month 2 month எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் வந்து வளர்க்குற மாதிரி இருக்கு. ரைட், ஓகே ஓகே ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, கலர்லாம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது ப்ரோ. ப்ரோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டல்னு சொல்லுவாங்க ப்ரோ, புளிச்சாறை. புளிச்சாறு பிரிண்டல். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கலர் ப்ரோ. ஏன் ரொம்ப ரேரா? ரொம்ப ரேர். நம்ம வந்து சிப்பி பார்லர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவலை பார்த்துருப்பீங்க, வெள்ளை கலர் பார்த்துருப்பீங்க, கண்ணியில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் புளிச்சாறையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் எல்லாத்துட்டையும் குட்டி இருக்காது ப்ரோ. ஆனால் இது ரொம்ப ரேருங்க. ரொம்ப ரேர் கலர். ஒரு சில பிரீடர் தான் வந்து குட்டி வச்சிருப்பாங்க, எல்லாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியா? நாய் வளர்க்குறதுல ஒரு சிலர் மட்டும் தான் ப்ரோ இந்த கலர் வச்சு ப்ரீட் பண்ணுவாங்க. இந்த கலர் ரொம்ப ரேருங்க. கண்டிப்பாக ப்ரோ. இந்த பிளாக் கலர் இதெல்லாம் அதெல்லாம் கண்ணி அது கூட மார்க்கெட்டில் நிறைய இடத்துல கிடைக்கும் பிரதர். பிரிண்டல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ப்ரோ. இதுலேயுமே பிரிண்டல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த பப்பிக்கெலாம் எங்கேயுமே ஒயிட் பேட்சே இருக்காது. ஓகே, பியூர் பிரிண்டலா இருக்கும். நீங்க இந்த பப்பிக்கு பார்த்தாலுமே தெரியும் பியூர் பிரிண்டல் கலர்ல நல்லாவே இருக்கும் பிரதர். ஓகே ஓகே. அப்போ இது இந்த கலர் ரொம்ப ரேருங்கிறீங்க. கண்டிப்பா பரவாயில்ல. ஆனால் இது ரொம்ப இந்த கலர் அதிகமாக உங்கள்கிட்ட இருக்கு ப்ரோ. உங்கள்கிட்ட இது லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. ஃபாதர் இருக்கு நம்மகிட்ட இருக்கு. ஃபாதரும் நம்மகிட்ட. சரி ஓகே, மேலே போய் எல்லாத்தையும் பார்த்துருவோம். கண்டிப்பா பிரதர் பார்க்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ ஐட்டம் வச்சிருக்கீங்க, வேற லெவல் ப்ரோ. எதை வாங்குறத குழப்பமா இருக்கு போல இருக்கே ப்ரோ. நம்மகிட்ட ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு டாக் இருக்கு ப்ரோ. மேலே 4 மேல் வச்சிருக்கோம் ப்ரோ நம்ம. அப்படி? அதாவது மேலே 4 ஐட்டம் இருக்கு. 4 மேல் இருக்கு ப்ரோ நம்மகிட்ட மேல்லையே. இப்போ மேல்லே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வெரைட்டியில் சேரும் இந்த மேல். சரி ப்ரோ. நம்மகிட்ட 4 மேல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேல். ஆமாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா தேன் கன்னி ப்ரோ. தேன் கன்னி? தேன் கன்னி. ஏன் அப்படி தேன் கன்னி? நிறைய பேர் வந்து இந்த தேன் கன்னிங்கிறது நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க ப்ரோ. நாயில் நேட்டிவ் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ப்ரோ இந்த தேன் கன்னி கலர் தெரியும். செங்கண்ணி தெரியும், பால் கண்ணி தெரியும். ஆனால் தேன் கன்னி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ ஐட்டம் இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக இருக்கு ப்ரோ. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கலர் ப்ரோ. தேன் கண்ணிலேயே இந்த மேல் ரொம்ப ரேரு. ரொம்ப ரேர் கலர் ப்ரோ. ஓகே. தமிழ்நாட்டிலே கொஞ்சம் குறைஞ்ச அளவில் தான் ப்ரோ நம்ம அந்த நாய்ங்க இருக்குது. கன்னி செங்கண்ணி பால் கண்ணியை கம்பேர் பண்ணுறப்போ தேன் கண்ணிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. ரைட், ஓகே. ஆனால் இப்போ இந்த பேர் சொல்லும் போதெல்லாம் இவ்வளோ டாக்கு இருக்கா சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா 2வது மேலு ப்ரோ. கரம்ப கருமூஞ்சி. இவனோட கலர் பார்த்தீங்கன்னா கரம்ப கருமூஞ்சி. இப்போ கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் வந்து இந்த கலர் தான் ப்ரோ இருக்குது. கரம்ப கருமூஞ்சி தான் எல்லாருமே பப்பி கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு வயசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு ஆகுது ப்ரோ. 30 இன்ச்சு ஹைட்டு இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நாய் வந்து பார்த்தீங்கன்னா என் கழுத்தளவுக்கு இருப்பான் நாய். அதே மாதிரி நம்ம வந்து ஓனரை வந்து கடிக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்து போய் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான். இவன் வந்து அக்ரெசிவாக ரொம்ப அக்ரெசிவாக இருப்பான் ப்ரோ. ப்ரோ இதுதான் ப்ரோ நீங்கள் கேட்ட அந்த ரேர் கலர் மேல், பிரிண்டல் கலர் மேல் ப்ரோ. இவனுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு ஆகுது ப்ரோ. இவன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சு இருக்கான். நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா பப்பீஸ், அது வந்து இவனோட தான் ப்ரோ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங்கும் வந்து பர்ஃபெக்டாக இருப்பான். நல்லா உடம்பு நல்ல ஷைனிங்கில் இருப்பான் நாய். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பர்ஃபெக்டாக இருப்பான் ப்ரோ நாய். இதுவும் மடிகாது தான் ப்ரோ. நம்ம மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே மடிகாது தான் ப்ரோ ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா ஷோ குவாலிட்டி டைப்பில் இருப்பான் ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஷோ குவாலிட்டி டைப்பில் இருப்பான். நாய் நிற்கிறதுலேருந்து எல்லாமே நல்லா இருப்பான் ப்ரோ. மடிகாது, நல்ல மடிகாதில் இருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற 4வது மேல் ப்ரோ. சுத்த பால்கனி தான், நல்லா மடிகாத இருக்கக்கூடிய மேல் ப்ரோ. 30 இன்ச்சு ஹைட் இருக்குது ப்ரோ இந்த மேல். நல்லா ரெட்டை குறுக்கில் இருக்குது. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷோக்கு ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டபுள் பாடி ஸ்ட்ரக்சரில் இருந்து எந்த ஒயிட் பேட்சும் இருக்குது. பர்ஃபெக்ட் மார்க்கிங்கில் இருப்பான் ப்ரோ. நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒபீடியண்ட்டாக நல்லா நீட்டாக இருப்பான் ப்ரோ. நல்ல வெயிட்டு ப்ரோ. இவனுக்கு பிறக்கிற பப்பியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டில் இருப்பாங்க ப்ரோ. அதே எனக்கு ஒபீடியண்ட்டான டாக் ப்ரோ. இது எது சொன்னாலும் நம்ம வந்து கேட்போம். நம்ம வந்து குட்டியிலேருந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது வந்து ஃபீமேல் பார்க்க போகிறோம் ப்ரோ. நம்ம ஃபார்மில் இருக்க ஃபீமேலு. இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கனி ஃபீமேல் ப்ரோ. 7 month ஓல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வந்து எடுத்து வச்சுருக்கோம் ப்ரோ. நம்ம கொடுத்த பப்பி தான் இது. நம்ம வந்து ரோலெக்ஸ்னு ஒரு மேலே வச்சுருந்தோம், அதோட பப்பி. 7 monthலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 இன்ச்சு ஹைட் இருக்குது ப்ரோ. இது இன்னொரு 1 year ஆகும் ப்ரோ. இதை வந்து நம்ம வந்து லிட்டருக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா செங்கண்ணி வருது. பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து நல்ல பியூர் செங்கண்ணி. ப்ரோ நம்ம அடுத்து பார்க்குறது இதுவும் ஒரு ரேர் கலர் தான் ப்ரோ. இது வந்து பருக்கின்னு சொல்லுவாங்க, தேன் பருக்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேன் பருக்கியில் இருக்க ஃபீமேல் பப்பி ப்ரோ. இது ஃபீமேல் டாக். 2 வயசு ஆகுது ப்ரோ இதுக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஃபார்மில் இருக்க முக்கால்வாசி டாக் பார்த்தீங்கன்னா எல்லாமே மடிகாதில் தான் ப்ரோ இருக்கும். இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட புலிஸ் வந்து நம்ம அப்கமிங் மந்த்தில் எதிர்பார்க்கலாம் ப்ரோ.
ப்ரோ நான் டாக் வாங்கலாமே சொல்லிட்டு உள்ளே வந்தேன். நான் என்ன வந்தேன்னா சரி ஓகே என்ன பிளாக்கு செவலை அந்த மாதிரி என்ன ஏதாவது ஒன்று பிடிச்ச நாய் ஏதாவது பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் டாகில் என்னென்ன ஏன்னா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் டாக்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் கிடையாது, நான் ஆச்சரியப்பட்ட முதல் விஷயம் என்னென்னா டாகை நான் இந்த டாக் என்ன ரேட்னு கேட்கும்போது எப்படி நான் அவங்களால இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 8 வருஷமாக இருக்கேன். 8 வருஷமாக இருக்கீங்க. சரி ஓகே. எதனால் அதாவது உங்களுக்கு எதனால் இந்த டாக் ஃபீல்டில் வரணும்னு சொல்லிட்டு தோணுச்சு? ப்ரோ நாங்கள் ஒரு குட்டி வீட்டுக்கு வாங்கி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்தது தான் ப்ரோ. போய் பார்க்கும்போது தான் இவ்வளோ கலர் இருக்குன்னு தெரிஞ்சு எல்லா கலரையும் நம்ம ஒவ்வொன்றும் வாங்கி இப்போ ஆசைக்காக வாங்கினது. இன்னைக்கு இது எப்படியே நம்மளே ஒவ்வொரு டாக் வாங்கி வச்சிருக்கோம் ப்ரோ. எல்லா கலர்லையும் ஒவ்வொன்றும் இருக்கணும் நம்ம வீட்டில் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கி வச்சிருக்கோம் ப்ரோ. ஓகே. அதுவே காலப்போக்கில் உங்களுக்கு அது இது பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம போடுற பப்பியை நமக்கு தேவையற்ற மீதி பப்பியை நம்ம வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓ ரைட் ரைட் ரைட். இப்போ நம்மகிட்ட பப்பி பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து 10000 ரூபா வரைக்கும் இருக்கு ப்ரோ. 5000 10,000 வரை இருக்கு. அதே மாதிரி இப்போ எனக்கு என்ன டவுட்னா சரி ஓகே இப்போ அந்த நம்ம பையன் இருக்கான்ல குட்டி பப்பி இருக்குல்ல, குட்டி வைப்பை நான் உங்கள்கிட்ட வாங்குறேன் அப்படின்னா அது என்ன ப்ரைஸில் வரும்? அதே மாதிரி இப்போ டாக் நல்லா பெரிய நல்லா வளர்ந்த டாக் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அது வேணும் அப்படின்னா குட்டி டாக் வாங்க போனால் எவ்வளோ வரும், அதே வளர்ந்த டாக் வாங்க போனால் எவ்வளோ வரும்? அதாவது கரெக்டாக என்னென்ன சைஸில் எப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சரி வியூவர்ஸும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. இப்போ குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் குட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரும் ப்ரோ. 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா கலர் வித்தியாசத்தை பொறுத்து வரும் ப்ரோ. இதே கொஞ்சம் ரேர் கலர் தேன் கண்ணி சாம்பல் கண்ணி அப்படிங்கிற போகிறோம் அப்படின்னா 8 ரூபா to 10 ரூபா வரும் ப்ரோ. ஓகே. பெரிய பப்பி நான் எனக்கு ஒரு 3 மாச பப்பி வேணும், சின்ன பப்பியெல்லாம் நல்லா வாங்கி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு 3 மாச பப்பியா கொடுக்குறோம். 3 மாச பப்பி நம்மளே வேக்சின் போட்டு எல்லாமே பக்காவா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கொடுத்துறலாம் ப்ரோ. அந்த பப்பி பிரைஸ்னு பாத்தீங்கன்னா 15 ரூபா வரும் ப்ரோ. 15 ரூபா வரும். அடல்ட் டாக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மினிமம் 15 டாக்னா இப்போ நம்ம அந்த பெரிய டாக் ஓகே ப்ரோ. அது மினிமம் 15 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 30-35 வரைக்கும். சரி இப்போ அடல்ட் டாக் பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் எப்படினா இப்போ ஹைட்டை பொறுத்து இல்ல அதோட வர்க்கத்தை பொறுத்து காசா அதோட எப்படி அதோட பிரைஸ் டீடைல் கலர் ஹைட் அதோட ஜீன் பொறுத்து தான் பிரதர் ரேட் எல்லாமே வரும். ஆமா பிரதர். ஓகே. அப்ப அடல்ட்டுக்கும் இது இப்ப குட்டி மாதிரி அடல்ட்டுக்கும் ரேட் டிஃபர் ஆகும் பிரதர். ஓகே. இப்போ நான் ஒண்ணு இல்ல இப்போ இந்த டாக் இருக்கு, இப்போ இந்த பிளாக் ஒன்னு இருக்கு, இதுல ரெண்டுல பாத்தீங்கன்னா எனக்கு இதுல எது பிரைஸ் இது ரெண்டுக்கு என்ன பிரைஸ் டிஃபரண்ட்? இப்போ கண்ணி பாத்தீங்கன்னா பிரதர் அது நல்ல பால் கண்ணி மடிகாதுல இருக்கு. ஆமா. அந்த மேல் இன்னைக்கு அடல்ட் இன்னைய ரேட்டுக்கு நம்ம எடுத்தாலும் மினிமம் 40 ரூபாய் வரும். ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா பிண்டல் ரேர் கலர், இது எங்கேயும் கிடைக்காது. இது நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 25 ரூபா to 30 ரூபா வரும். ஓகே. அப்போ 40 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு என்ன வித்தியாசம்? பீப்பிள் அது அதிகமா லைக் பண்ணுவாங்க. அந்த கலரை நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இது லைக் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் அந்த ஃபீல்ட்ல இந்த ரேர் கலர் தெரிஞ்சவங்க மட்டும் தான், ஒரு சிலர் மட்டும் தான் லைக் பண்ணுவாங்க. ஓ இதுதான் இதை பொறுத்து தான் நம்ம பிரைஸ் அமௌண்ட் உங்களுக்கு இதாகும். ஆமா. உங்க லொகேஷன் நம்ம வியூவர்ஸ் தெரியுற மாதிரி புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. நம்ம இருக்க இடம் பாத்தீங்கன்னா இது கரூர் மாவட்டம் குளுத்தலை வட்டம் ஆர்ச்சம்பட்டி ப்ரோ. ஓகே. ஆனா நமக்கு நியரஸ்ட் பாத்தீங்கன்னா திருச்சி. ஓகே. திருச்சி நம்ம வீட்ல இருந்து திருச்சி பாத்தீங்கன்னா வெறும் 20 கிலோமீட்டர் தான். ஆமா ஆமா. ஜேஜே காலேஜ்ல இருந்து திண்டுக்கல் பைபாஸ் ஜேஜே காலேஜ்ல இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தான் ப்ரோ நம்ம ஃபார்ம். ஓகே. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9790318279. நீங்க பப்பி அடல்ட் எதுனாலும் நம்மள்ட்ட எப்பனாலும் நம்மள்ட்ட கிடைக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம டிரான்ஸ்போர்ட் பப்பி அண்ட் அடல்ட் ரெண்டுமே டிரான்ஸ்போர்ட் எதுவா இருந்தாலும் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். சரி பெரிய இதா இருந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணி தரோம். தமிழ்நாடு அளவுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரோம் ப்ரோ. பப்பி அடல்ட் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் நம்ம பண்ணி தரோம். இல்ல ஃபார்ம் நேர்ல விசிட் பண்ணி பப்பி எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் பிரதர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே. ஸோ அண்ணனோட லொக்கேஷன் பார்த்தோன்னா பார்த்துருப்பீங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ டாக் உங்களுக்கு என்ன டாக் வாங்கணும், ஸோ எந்த டாக் வாங்க நல்லா இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா அண்ணன்ட்ட ரிவ்யூ கேளுங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நானே டாக் வாங்க தான் வந்தேன். ஆனால் என்ன டாக் வாங்கலாம், எப்படி என்ன மாதிரி செலக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அண்ணன் பக்காவாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு டாக் வாங்கணும் என்ன மாதிரி வர்க்கத்தில் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி பர்பஸ்க்காக வேணும்னு சொல்லிட்டு அண்ணனை கேட்டிங்க அப்படின்னா ஸோ அண்ணா பார்த்தோன்னா ப்ரைஸ் டீட்டெயிலேருந்து இந்த டாக் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்லிட்டு அண்ணாவே சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நான் முக்கியமாக வந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி வாங்கணும், அதாவது டாக் வாங்கணும் தான் வந்தேன். எனக்கு பப்பி வாங்குற மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப அட்டாச் ஆகிட்டான் என் கூட. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்களா தூங்கிட்டு இருக்கான். இவனை கண்டிப்பாக எங்கள் அம்மா டாக் வாங்க சொன்னாலும் எனக்கு இவன் தான் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக எங்கள் அம்மா ரெஃபர் பண்ணிடுவேன். அதனால் அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் யார் யாரெல்லாம் டாக் வேணுமோ அவங்க எல்லாமே அண்ணனோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த டவுட் ப்ரோ ஏதாவது டவுட்னாலும் முதல்ல கால் பண்ணி கண்டிப்பாக ப்ரோ எல்லாமே பண்ணி தரலாம். டாக் பற்றி எனக்கு தெரியல ப்ரோனா கூட வியூவர்ஸ் யாராவது கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் ப்ரோ. நம்ம 24/7 கால் பிக் பண்ணா கூட வாட்ஸ்அப்பில் அவங்க டெக்ஸ்ட்
டெக்ஸ்ட் பண்ணால் கூட நம்ம வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். ரைட், ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு ஏதாவதுனா கூட எனக்கு இது எப்படி நான் வாங்கலாமா சஜஷன் கேட்டீங்கன்னா கூட அண்ணா சஜஷன் பண்ணிடுவாங்க. ஸோ சஜஷன் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஸோ அண்ணாட்டே வாங்கினீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் தரமாக இருக்குது. இப்போ நான் சரி, இப்போ நான் ஒரு டாக் எடுத்துகிட்டு போகிறேன்னா இந்த டாக் வந்து இப்போ நான் இந்த டாக் போட்டு எத்தனை மாதம் இருக்கும்? இது இன்னைக்கு 28 நாள் பப்பி. 28 நாள். ஓகே. இப்போ நான் 1 மந்த்ஸ்க்கு அப்புறம் குட்டி வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்போ இந்த குட்டிக்கு ஏதாவது முடியலை, ஏதாவது சிவியராக இருக்குது அப்படின்னா அது எப்படின்னா நீங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணி பப்பிக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்து அனுப்புனீங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன், மருந்து கொடுக்கலாமா இல்லை உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டீங்கல்ல. ஸோ நம்மளுக்கு இருக்கிற காமனாக இருக்கிற பிரச்சனை இதுதான். நம்ம ஒரு பப்பி வளர்க்கும் போது என்ன கொடுக்குற, ஏதோ நம்ம சாப்பாடு ஒத்துக்காமல் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்போ பப்பி முடியாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அசால்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கவனா. ஸோ கன்சல்ட் பண்ணுறதுக்கு அண்ணன் இருக்காரு. ஸோ எதுவாக இருந்தாலும் அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோவோ இந்த மாதிரி டாக் இப்படி இருக்கா, அவங்கள்ட்ட வாங்கினது இப்படி இருக்குன்னா அதுக்கேற்றாப்புல என்ன ஃபுட்டு என்னங்கிறத என்ன மெடிசன் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். பப்பி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அதுக்கு என்னென்ன டானிக் கொடுக்கணும், அது என்ன பிராண்டு கொடுக்கணும், அதே மாதிரி வேக்சின் என்ன பிராண்டில் அவங்க யூஸ் பண்ணணும், டிவார்மிங் என்ன பிராண்டில் யூஸ் பண்ணணும், எல்லாமே இமேஜோட நம்ம வந்து அனுப்பிச்சிடுவோம். ரைட், ஓகே. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். ஒரு டாக் நம்ம அதிகமாக இப்போ ஆசையாக ஒரு டாக் வளர்க்கும் போது நம்ம ஏதாவது நம்மளை அறியாமல் ஏதாவது முடியாமல் இருந்தால் எல்லா டாக்கும் மேக்ஸிமம் போகுது. அப்படிங்கிறப்போ நம்ம அண்ணாட்ட ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜோ இல்லை இதை ஜஸ்ட் வீடியோ போட்டிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் அண்ணாவே சொல்லிடுவாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். இதுக்கு மேலே டாக் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஒரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் சொல்கிறதுக்கும் ஸோ அண்ணா மாதிரி இருக்க முடியாது. ஸோ மறக்காமல் அண்ணாவோட அட்ரஸையே கான்டாக்ட் நம்பரே கொடுக்குறேன். எனி டவுட்னாலும் சரி கால் பண்ணுங்கள், அப்படி இல்லை அண்ணாவோட இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு வரும்போது ஒரு ஃபோன் கால் பண்ணால் மட்டும் போதும், அண்ணா உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டவுட்னாலும் கீழே நம்பரை கொடுக்குறேன். எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு 2-3 இடத்துக்கு போனாலும் நான் ரெஃபர் பண்ணுறது எனக்கு இந்த அண்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கொடுக்குற ரிவ்யூவாக இருக்கட்டும் சரி, நான் ஒரு 1/2 hour உட்காந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் சலிக்கவே இல்லை, நீ என்ன வேணால் கேள்வி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பக்காவாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை எனக்கு அண்ணன் வந்து இந்த டாகை ரிவ்யூ பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு இந்த செங்கனி இந்த இதில் அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்துச்சி. ஸோ யாருக்கெல்லாம் டாக் வேணுமோ மறக்காமல் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், அண்ணா விசிட் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் நம்பர் அட்ரஸையும் கொடுக்குறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு இதை தவிர்த்து இந்த வேறு ஏதாவது மாடல் டாக் வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேற பிரீடு இப்போ லேபு ஜெர்மன் ஷெப்பர்டு கேட்குறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு வாங்கி தரோம். அந்த மாதிரி வாங்கி அதுவும் நம்ம பண்ணி தரோம். ரைட், ஓகே. நீங்கள் கேட்டிங்கல்ல. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அண்ணாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரெஸ்பெக்ட் தான் ஒவ்வொரு இடத்துலையும். சரி, ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறப்போ தரமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அந்த இடம் செட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ நான் வந்ததுலேருந்து எனக்கு அண்ணா கொடுத்த ரெஸ்பெக்ட் சரி, ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது ஆன்சர் பண்ணுற விதமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மறக்காமல் டாக் வேணும் அப்படின்னா அண்ணாவை கான்டாக்ட் பண்ணி வாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே அண்ணா பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ ஓகேண்ணா, நீங்கள் இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு யாராவது ஒரு 10 பேரோ 5 பேரோ 20 பேரோ 30 பேரோ யாரோ கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஎன் ஜோக் ஒரு வீடியோ பார்த்தோம், இந்த மாதிரி டாக்டர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க, அவங்க கீழே இருந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் எடுத்தேன் அப்படின்னு கால் பண்ணால் நீங்கள் என்னென்ன பண்ணுங்க. நம்ம பேஜை வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தரலாம். ரைட், ஓகே. இது வந்து இப்போ என்னோட வீடியோவில் வியூவர்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மாதத்துலேயே பார்க்கலாம், 2 மாதத்துலேயும் பார்க்கலாம், 1 வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே நம்ம வந்து பார்த்தேன், நான் வந்து இந்த டேட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி. ரைட், ஓகே. ஸோ யாராவது எதனா ஒன்றா அந்த மாதிரி டிஎன் ஜோக்கரில் அந்த மாதிரி உங்கள் ரிவ்யூ பார்த்தா நல்லா இருந்துச்சு, ஸோ அவங்க வீடியோ பார்த்து தான் வந்தேன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெஸ்பெக்ட் சரி, அதுக்குண்டான ப்ரைஸ் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட் நல்லாவே இருக்கும். ஸோ ஏன்னா காமனாக இப்போ நான் ஒரு 10,000 நான் எதிர்பார்த்து வர்றேன் அப்படின்னா அண்ணா எனக்கு 10,000 இல்லைண்ணா பார்த்து பண்ணுங்கண்ணா கூட ரெஸ்பெக்டோட உங்களுக்கு பக்காவாக என்ன பண்ண முடியுமோ நீட்டாக பண்ணினா கண்டிப்பாக பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் அண்ணாவை பற்றி சொல்ல முடியாது, பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் ஸோ உங்களோட கருத்து என்ன, ஸோ உங்களோட யாருக்கா டாக் வேணும் அப்படின்னா மறக்காமல் அண்ணா கான்டாக்ட் பண்ணி வாங்க. ஸோ சரி, ஓகேண்ணா, ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்கை பற்றி ஏதாவது வேணும், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குழப்பமாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ணா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுவாங்க. அப்படி இல்லையா டேரெக்டாக கால் பண்ணிடுங்க, கால் பண்ணி பேசிடுங்க. எதுவாக இருந்தாலும் அண்ணா உங்களுக்கு டீட்டெயிலாம் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா இப்போது பசங்க சொன்னாங்க ப்ரோ, ஏன்னா முதல்ல பசங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த இடம் தெரியும் ப்ரோ, அங்கே போய் டாக் வாங்குன்னு சொன்னாங்க. முதல்ல சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ணலாமே தான் வந்தேன். ஆனால் நீ கொடுத்த ரெஸ்பெக்ட் இந்த டாக் ஏன்னா இப்போ டாக்னா வரும்போது என்னடா இவ்வளோ அவசரமாக இருக்கே சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிறதே பயமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா டாக்குமே பாருங்கள் எல்லாமே இருக்குது, அமைதியாக அதை பாட்டு. அதுதான் ப்ரோ, இப்போ நான் நிற்கும் போது என்னடா அப்படி நிற்கிது பயத்தில் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அது பாட்டு மோப்பம் முடிஞ்சு நக்க ஆரம்பிச்சு நீட்டாக குழந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து குழந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் எந்திரிச்சு அங்கே வெளியில் போயிட்டேன் அப்படின்னா ஆளே மாறிடுவாங்க, எல்லாம் அக்ரெசிவாக மாறிடுவாங்க ஃபுல்லாக. இதான் அதோட தனித்திறமை.
பெருமை. ஆமா, நம்ம ஓனர் இருக்கனால அமைதியா இருப்பாங்க. ஓனர் கொஞ்சம் அப்படியே மாறி போயிட்டோம்னா ஃபுல்லா அக்ரெசிவா மாறிடுவாங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது பார்த்தா நம்மகிட்ட வந்து ஸ்டட்டுமே அவைலபிள் இருக்கு பிரதர். 4 மேல் இருக்குன்னா இப்போ ஃபீமேல் வெளியில இருந்து கொண்டு வராங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொண்டு வந்தாலும் சரி, நம்மளே இங்க ஒரு 3-4 நாள் நம்மளே ஃபீமேல் வச்சிருந்து நம்ம மேட் பண்ணி கொடுத்துடலாம் பிரதர். அந்த மாதிரியும். ஆமா, நம்ம அதுக்கு ஹேண்டிலிங் ஃபீஸ் வாங்குறதில்ல. மேட்டிங்காக மட்டும் மேட்டிங் சார்ஜ் மட்டும் எந்த மேல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட 4 மேல் இருக்கு, எந்த மேல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மேட்டிங் சார்ஜ் வந்து 7000 ரூபாய் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஸோ கேட்டிங்கல்ல, ஸோ அதனால் எனி டவுட்னாலும் சரி ஆனால் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி நான் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி, ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.